எங்கள்கிட்ட பேசுறதுல உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? ரெண்டு வாய்ஸ் கேட்குது, கேட்டுச்சா? முன்னாள் இருக்கிறது ஒன்று ஒரு முறை சவுண்டு மாற்றி மாற்றி கேட்குது. இன்னொரு ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுதோ, இது பேச வர ஆத்மாவையும் பேசக்கூடாம. ஆமான்றான். ஆமாம், அந்த எங்கள் கூட பேச ட்ரை பண்ணுற அந்த ஆத்மாவை பேச விடாமல் தடுக்கிறீல. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ எப்படி இறந்து போனேன்னு எனக்கு தெரியாது. நீ ஏதோ ஒரு திமுறா எடுத்து போய் ஏதாவது நீயா தப்பு பண்ணி எதனா இறந்து போயிருக்கலாம். ஏதாவது தவறான யூஸ் பண்ணி ஓவர் டோஸ் ஆகி செத்து போயிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ தப்பான எண்ணம் இருக்கிற ஒன்று நான் அப்படி தான் நினைக்கணும். தைரியம் இருந்தால் நீயாவது எங்கள் முன்னாடி வா. நீயும் ஏன் ஒளிஞ்சு எங்கள் கூட கேம் விளையாடிட்டு இருக்க? இது விளையாடுறதுனால உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வது நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ட்ரிகர் பண்ணாதீங்கடா. அதான் அது பண்ணாதான் ஏதாவது பதில் சொல்லணும். ஆனால் இது வேற மாதிரி பதில் சொல்லுது. மொத்தமாக ஏதாவது பண்ணி விட்டு போயிடுச்சு என்ன ப்ரோ பண்ண? ஆமாம், அதுதான் எனக்குமே ஒரு மாதிரி இருக்கு. எங்களை பார்த்துட்டு இருந்தீங்களா? எங்கனையா? ஓ மை காட், கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? வயநாடு வீக்கெண்ட்க்கோ நம்ம வேலை பண்ணோமா? சரி டேய், நீங்கள் 2 பேரும் கீழே வீடியோ எடுத்துட்டுருங்க. நானும் ஷாருக்கும் மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே? பார்த்துறாடே, டவுட்ஸுங்க நல்லா விஷயம். ஏன்னா எங்களை அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு அசிங்கமாக தரலையா? அது அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் திரும்பி பார்க்குறோம். இப்படி நின்று நம்மளை போய் பார்த்துட்டு இருக்குடா. இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துலடா எங்களை அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? எனக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணோட ஆத்மாக்கு ஆம்பளை ரூம் கிட்ட போய் பாருங்கடா என்னன்னு. அதுதான் பாடுறா போய். இந்த படிக்கிட்ட ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. யார பேசுகிறாங்க ஆக்சுவலி. ஓ மை காட், பாருங்க, மாடியில் மரம் வளர்ந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வாங்க, பரவாயில்ல, கை கொடுங்க. அவ்வளோதான், ஏறி வந்து ஓகே. அங்கே பால்கனி தான் இருக்கா? யாரு பேர் சொல்லுதுடா, போனதுடா. இல்லைடா, இந்த ரூம்ல இருக்கு. இங்கேயா? சவுண்ட் அங்கே கேட்குதுடா. இப்போ இந்த ரூம்குள்ள இருக்காங்க, இந்த ரூம்குள்ள இருக்காங்க, உள்ள இப்போ இருக்காங்க. இங்கே எதுவுமே இல்லையா ப்ரோ? சவுண்டு மட்டும் வந்துருச்சுங்க. பார்த்து சத்தியமாக பார்த்தேன். அந்த கரெக்டாக வாசம் நிற்கிற இடத்துல எட்டி பார்த்தாங்க. ஐ திங்க் அவங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பேய்களை பார்த்து தான் எல்லோரும் பயப்படுவாங்க. எங்களை பார்த்து பயப்படுறீங்க, அசிங்கமாக இல்லை? உங்களுக்காக நான் லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன். அப்போவாது எங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஒரு ரூம் பார்த்தேன். நான் 3 வாட்டி பார்த்துட்டேன் எங்கள் 2 கண்ணால். எனக்கும் வெங்கடேசன் தான் அதிகமாக தெரியுது அந்த அண்ணனுக்கு. நீங்கள் இப்போ என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தால் எதனா அறிகுறி காட்டுங்க. நாங்களே இவ்வளோ தைரியமாக லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம்ல. இல்லை இதையும் ஆஃப் பண்ணிட்டா வருவீங்களா பக்கத்தில்? உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் பக்கத்தில் வாங்க. இவ்வளோ நேரம் இப்படியே எங்களை அலைய வைக்க போறீங்க. ஒன்றே நீ பேசணும், இல்லைனா எங்ககிட்ட பேசுகிற ஆத்மாவை எங்ககிட்ட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணணும். ரெண்டுமே பண்ணாமல் இவ்வளோ கோலத்தனமாக நீ நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் லைட் ஆஃப் பண்ணு. எங்கே தான் கேட்குது? இங்கே கேட்குதுங்க.
கேட்குறாமா கேட்குறாமே இல்லை. நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கே அவ்வளோ கோவம் எங்கள் மேலே? முடிச்சு விட்டாங்கண்ணா. எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல. வாசு கிளியராக கேட்குது ப்ளீஸ். ஓ ப்ரோ, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு ப்ரோ. ஓ மை காட், இப்போ இங்கே தானே கேட்டுச்சு சவுண்டு லாஸ்ட்டா? இங்கே தான் கேட்டுச்சு. ஓ மை காட், இந்த இடத்துல தான் வந்து மேபி அது கேட்குது. இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே தான் அந்த ஸ்பாட். கேட்பா அமைதியான மாதிரி இருக்கு. எனக்கு தெரியலப்பா, அமைதி ரொம்ப டேஞ்சரா. யாரு? யாரும் இருக்கீங்களா? யாரு? யாரு? அக்கா, என்கிட்ட இது பேச வரீங்களா? அப்போ பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. எனக்கு பேக்கே வர மாட்டேங்குறா. இருங்க, நான் ஃபஸ்ட்டு கீழே இறங்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லாக் பட்டன் அப்படிங்க ஆஃப் ஆகிடும். ஓகே வாசு வேண்டாம். வாசு வாசு, அதே ரூமில் திரும்ப அதே மாதிரி கேட்குற வந்து பாருடா. மேலே இருக்குடா அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம், அவங்கள இது பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் மேலே இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு? நான் இழுத்தாங்க. இப்போ டேபிளோட மேலே தள்ளி விட்ற போதுடா. சத்தியமாக இழுத்தாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இழுத்து இந்த இடத்துல இடிச்சுக்கிச்சு கையை. இல்லை ப்ரோ, இதில் கிழிச்சிக்கிட்டிங்களா? இங்கே கம்பி இருக்கு. இதில் தான் இதில் தான். கீழே வந்துருங்கடா, கீழே வர சொல்கிறா. நீங்களே காட்ட ஆரம்பிச்சு. எங்கள் கூட பேச ரெடியாக இல்லைல்ல, பேசாமல் இரு. எங்கள் கூட பேச ரெடியாக இருக்கிற ஆத்மா கிட்ட நாங்கள் பேசிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எங்களை டார்ச்சர் பண்ணாத. கீழே போகலாம். ஆக்சுவலி 2 ஆத்மா இருக்குது. இப்போ நாங்கள் கீழே போய் கீழே தான் அந்த எங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு ஆத்மா ரெடியாக இருக்குது. அதை பேச விடாமல் தடுத்துட்ருக்கு. அதனால காய் இப்போ நாங்கள் கீழே போகிறோன்னொன்னே இவரை பிடிச்சி இழுத்துருச்சு, சரைச்சிருச்சு பாருங்க. ஆமாம், கீழே ஆகணும். டவுசிங் ராட் எடுங்க, பேச ஆரம்பிப்போம். மேலே ஒரு பாத்ரூமில் இன்னர் ட்ரெஸ்லேருந்து ஃபுல் ட்ரெஸ்ஸுமே ஒரு பொண்ணோடது இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதாவது அந்த ட்ரெஸ்ஸு உங்களோடதா? அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பிச்சு தான் உங்களை அப்யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணாங்களா? சரி சார், நோ. உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். முன்னாடி பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணலாம். நான் திரும்பவும் கேட்குறேன், மேலே அந்த பாத்ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸு உங்களோடதா? அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு தான் உங்களை அப்யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணாங்களா? ஆமாண்ணா, எக்ஸ் ஷேப் கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னா வி ஷேப் போயிடுங்க. நான் உங்ககிட்ட கேட்கல, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களோட கோபத்துக்கு ஆளாகாத. சரி, இப்போ உடனே வந்துச்சு, கவனிச்சிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. உங்களை என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு. அந்த மாஸ்க் நீங்கள் உங்களை அப்யூஸ் பண்ணி கொன்ன அந்த கும்பல் போதையில் இருந்தாங்களா? ஸோ கைஸ், நான் உங்ககிட்ட அப்படியே சொன்னது தான், தயவு செஞ்சு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்க. அப்படியே ஆனாலும் இந்த மாதிரி கேவலமான எச்ச வேலைகளை செஞ்சிடவே. ஸோ அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இடத்த விட்டு சாந்தி அடைஞ்சு நீங்கள் போயிடலாமே. ஏன் இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றே உங்களுக்கு மறுபிறவி இருக்கும், இல்லைனா சாந்தி அடைஞ்சிடுவீங்க. எதனா ஒன்று நடக்கும். இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறீங்க?
இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் கிட்டலாம் மாட்டி கஷ்டப்படுறது தான் விரும்புகிறீங்களா? நல்லா சவுண்ட் கேட்குதுடா, அழுகுறாங்கடா. நீ ஒன்று செஞ்சுட்டு போகலாம், அது புடி வச்சு ஒரு வாரம் இதை செய்ய போகிறாங்க. உன்னோட கேவலமான இந்த புத்தியால சும்மா இங்க இருக்கிற ஆத்மாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரமாவே இங்க முடிவு கட்ட போறோம். சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து உன்னை துரத்த போறோம். நீ இங்கே இருந்து அழிஞ்சு நாசமா போறத நான் என் கண்ணால பார்ப்பேன். హాయ్ గైస్, ఇప్పుడు ఈ స్టోరీ ఏం జరుగుతుందంటే, కాన్వర్సేషన్ వాళ్ళ మధ్య ఏం జరుగుతుందంటే, పైన ఒక ఆత్మ ఉంది, కింద ఒక ఆత్మ ఉంది. పైన ఉన్న ఆత్మ కింద ఉన్న ఆత్మని కంట్రోల్ చేస్తుంది. ఆ కింద ఉన్న ఆత్మనే అక్కడ రేప్ చేసి చంపేసిన అమ్మాయి ఆత్మ. ఎంత రిక్వెస్ట్ చేసి అడిగినా కింద ఉన్న ఆత్మ అయితే మాట్లాడలేదు. తర్వాత పైన ఉన్న ఆత్మతో పర్మిషన్ తీసుకున్న తర్వాత ఈ కింద ఉన్న ఆత్మ మాట్లాడిన దానికి ప్రతి ఒక్కదానికి రిప్లై అయితే ఇచ్చింది, సమాధానాలు అయితే చెప్పిందనమాట. అది గైస్. తర్వాత వెళ్ళేటప్పుడు వాసు దాన్ని ఛాలెంజింగ్గా తిడతాడనమాట. నిన్ని ఎలా అయినా సరే ఒక మంత్రవాదిని పిలుచుకొని వచ్చి ఇక్కడికి నీకు నెమ్మది లేకుండా చేస్తాను, నీకు సంతోషమే లేకుండా చేస్తాను అని చెప్పి ఛాలెంజింగ్గా అంటుంటే, కింద ఉన్న ఆత్మని ఆ ఆత్మ వచ్చి ఈ ఇబ్బంది పెడుతుంది, అంటే టార్చర్ చేస్తుంది. కింద ఉన్న ఆత్మ అయితే ఏడుస్తుంది అనమాట. ఆ టైంలోనే లోపల నుంచి ఒక ఆత్మ వస్తుంది. అది క్యాప్చర్ అయింది. కావాలంటే చూడండి, మీకు స్లో మోషన్లో కన్నా పెట్టినాను, వాళ్ళు పెట్టినారు కూడా. ఇది గైస్ దీని స్టోరీ అయితే. ఇంకా ముందుకు ఏం జరుగుతుందో చూడండి. మళ్ళీ వాళ్ళ స్వామి వారిని పిలుచుకొని వచ్చి ఏమో సంథింగ్ చేస్తారంట రిచువల్. ఆ వీడియో కోసం మనము వెయిట్ చేస్తాం అంతవరకు. ఈ వీడియో నచ్చినట్లయితే లైక్ చేసి సబ్స్క్రైబ్ చేసుకొని పక్కన బెల్ ఐకాన్ని యాక్టివేట్ చేసుకోండి. నేను వీడియోస్ ఎప్పుడు అప్లోడ్ చేసినా మీకు నోటిఫికేషన్ ద్వారా వస్తుంది. అండ్ మర్చిపోకుండా మన ఇన్స్టాగ్రామ్ ఛానల్ని పేజ్ని ఫాలో చేసుకొని పెట్టుకోనండి. ఓకే గైస్, ఈ వీడియో ఇంతే. మరి నెక్స్ట్ వీడియోలో కలుసుకుందాం. టేక్ కేర్ అండ్ బై బై.